திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனை இன்னைக்கு அரசு மருத்துவக் கல்லூரியாகவும் மருத்துவமனையாகவும் இருக்கிற அந்த அந்த இடத்தை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அன்னைக்கு வந்து அது ஒரு பாலங்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து நகராட்சி மன்றத்துக்கு சொந்தமான இடம். சரி. நகராட்சி மன்றத்துடைய குப்பைகள் ஒட்டுவதற்காக வாங்கப்பட்ட இடம் அந்த இடம். சரி. திருப்பூர்ல சேகரமாக கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு கொட்டுறதுக்காக வாங்கப்பட்ட இடம் தான் அந்த இடம். சரி. அப்பொழுது மருத்துவத்துறை இயக்குநர் இருந்த மரக்காயர் அவர்கள் திருப்பூர் மருத்துவமனை ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தார்கள். சரி. அவரும் மதியழகன் அவர்களும் சத்யவாணிமுத்து அவர்களும் இந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள். அந்த விழா முடிந்ததற்கு பிற்பாடு அடுத்த நாள் திருப்பூர் மருத்துவமனை விரிவாக்கம் சம்பந்தமாக அவரோடு நான் பேசிய நேரத்தில் ஒரு 4-5 பக்கம் அவனாசி ரோடு, பல்லடம் ரோடு இதெல்லாம் சென்று பார்த்தோம். எங்கும் அவர் இல்லை. இந்த இடம் பார்க்கும் பொழுது இது யாரு நகராட்சி மன்றம் சொந்தம் என்று தெரிந்தது. அப்பொழுது நகராட்சி மன்றம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் பிரிவிலே இருந்தது, தனி அதிகாரி பொறுப்பே இருந்தது. அதனால் இந்த இடத்தை பார்த்தவுடன் இந்த இடத்தில் இங்கே போடலாம் என்று சொன்னார்கள். சரி என்று ஒத்துக்கொண்டு அப்பொழுது நகராட்சி ஆணையராக இருந்தவர் சீனிவாசன் என்பவர் இருந்தார். சரி. அவரிடத்தில் சொன்னேன். அவர் ஒரு வாரத்தில் கூட்டத்தை நடத்தி நகராட்சி மன்றம் அரசாங்கத்திற்கு ஒப்படைப்பதாக தீர்மானத்தை போட்டு அந்த இடத்தை ஒப்படைத்தார். அதனால் தான் அந்த இடத்தில் மருத்துவமனை வருவதற்கான ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த